ஸோ இதை நீங்கள் ஆன்சர் கேள்வி தப்பாக கொடுத்துருக்கனால கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது பண்ணலாம். இதில் கீ சேலஞ்ச் பண்ணுறதுல பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதனுடைய சரியான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிற நம்ம சோர்ஸ் கொடுக்கணும். சோர்ஸ் கொடுக்கறத விட பேசிக்காக ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு பார்த்தாவே இதனுடைய ஆன்சர் தப்புங்கிறது அவங்களால தெரிஞ்சிட முடியும். இதில் ஏன் இப்போ மெயினாக நம்ம கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னாங்க, இப்போ இதனுடைய ஆன்சர் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் கமிட்டிக்கு நம்ம வந்து அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் அந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வரும். ஆக்சுவலாக கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயங்க. ரைட், கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 50 மார்க் வாங்கி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் 50 மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கேன். இன்னொருத்தர் 49 மார்க் வாங்கி செகண்ட் ரேங்க்ல இருக்கார். சரிங்களா? இப்போ இந்த ஒரு கேள்விக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கும் பொழுது நான் 51 மார்க் ஆக போகிறேன், இன்னொருத்தர் 50 மார்க் ஆக போகிறாரு. ஆனால் ரேங்க்கில் எந்த மாற்றமும் வரப்போவது கிடையாது இல்லைங்களா? நமக்கு மார்க்கா முக்கியம், ரேங்க் தானே முக்கியம். அப்போது எல்லாருக்கும் கிரேஸ் மார்க் கொடுக்கறது அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயந்தான். அதுக்கு பதிலாக கேள்வி சரியாக கேட்டிருந்தாவே போதும் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடியோலேயே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். ரைட். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் எக்ஸ்பெக்ட் கமிட்டிக்கு போடுறோங்கிறது மாதிரி சொல்லாமல் ஆப்ஷன் சி ஆன்சர்னு சொன்னனால மற்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணவங்க, மோஸ்ட்லி 6 சூஸ் பண்ணவங்க வந்துட்டு அதை அஃபெக்ட் ஆவாங்க. அதனால் நம்ம கீ சேலஞ்ச் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு மார்க், கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வரனால பிரயோஜனம் இல்லை. அப்படி கொடுக்கறனால இந்த ஒரு பிரச்சனை வந்து ரெக்டிஃபை ஆகுங்க. பெரிய பிரச்சனை என்னன்னாங்க, அவங்க கேள்வி தப்பாக கொடுத்து, ஆப்ஷனை தப்பாக கொடுத்துட்டு, அதுக்கான ஆன்சரையும் தப்பாக கொடுத்துட்டு, நீங்கள் கொடுத்த கேள்வி தப்பு தான் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கிறதுக்காக நிறைய மெனக்கெடுற வேலையாக இருக்கும். ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்த முறையில் டிஎன்பிசி சரி பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.